வெல்கம் டு குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பசுமை நிறைந்த மாயவனம். பெரிய மரங்கள், மலர்களின் வாசனை, பறவைகளின் கீச்சு. அந்த காட்டில் ஒரு நாளை விட இந்த நாள் விசேஷம். ஏன் தெரியுமா? இன்று யானை வீராவின் பிறந்த நாள். மாஷா வழக்கம் போல காட்டில் ஓடிக்கொண்டிருந்தாள். திடீரென ஆந்தை மாஸ்டர் சொன்னார், மாஷா, இன்று யாரோட பர்த்டே தெரியுமா? மாஷா கண்ணை விரித்தாள். யானை வீரா அண்ணனா? ஓ எம்ஜி, பார்ட்டி டைம்! அவள் குதித்து சிரித்தாள். யானை வீரா காட்டிலேயே எல்லோருக்கும் பிடித்தவன். குட்டிகளை காப்பாற்றுவான், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு உதவுவான், மரங்களை உடைக்க மாட்டான். அனைத்து விலங்குகளும் சொன்னது ஒன்றுதான், இந்த யானைக்கு சிறந்த பர்த்டே பார்ட்டி கொடுக்கணும். மாஷா கைகளை இடுப்பில் வைத்து சொன்னாள், இது சாதாரண பர்த்டே இல்லை, இது பிக்கெஸ்ட் எலிஃபென்ட் பர்த்டே எவர்! அனைவரும் கைத்தட்டினர். மாஷா உடனே வேலை பிரித்தாள். அணில் அலங்காரம், முயல் கேக் ஐடியா, கரடியா பரடி பாதுகாப்பு, ஓநாய்கள் விளையாட்டுகள், பறவைகள் அழைப்பிதழ், காடு முழுக்க அலங்காரம், இலை மாலைகள், பூ அலங்காரம், பழ வண்ண பலூன்கள். மாஷா வண்ணம் பூசினாள். ஆனா அந்த வண்ணம் கரடி அண்ணன் முகத்தில் விழுந்தது. அனைவரும் சிரிப்பு. முயல் சொன்னது, யானை கேக் யானை மாதிரி பெரியதா இருக்கணும். அனைவரும் சேர்ந்து செய்த கேக், வாழைப்பழம், தேன் பழங்கள், கேரட். மாஷா விரலை நக்கினாள். பெஸ்ட் கேக் எவர்! யானை வீராவுக்கு தெரியாம அனைவரும் மறைந்தார்கள். மாஷா விஸ்பர், ரெடி? 1, 2, 3! யானை வீரா வந்ததும், ஹாப்பி பர்த்டே டு யூ! யானை வீரா ஷாக், கண்கள் நனைந்தது. எனக்காது இவ்வளவு பெரிய விழாவா? மாஷா ஓடி வந்து, நீ இதுக்கு டிசர்வ் பண்ற. மாஷா மேடை நடுவில் நின்றாள். கையில் ஒரு இலை விசில். அட்டென்ஷன் ப்ளீஸ்! பர்த்டே பாய் யானை வீராவுக்காக சூப்பர் ஃபன் கேம்ஸ் ஸ்டார்ட்! யானை வீரா சிரசிரித்துக் கொண்டே தும்பிக்கையை உயர்த்தினான். அனைத்து விலங்குகளும் கைத்தட்டின. மாஷா விதி சொன்னாள், யாரும் வேகமா ஓடக்கூடாது, மெதுவா சந்தோஷமா ஓடணும். யானை பெரிய அடியெடுத்து, முயல் மெதுவாக குதித்து, அணில் மரம் வழியாக. மாஷா சிரித்துக்கொண்டே ஓடி, ஆச்சரியம், ஆமை முதலிடம். யானை வீரா கத்தினான், ஸ்லோ இஸ் ஆல்சோ சூப்பர். மரத்தில் இலை இலக்குகள். யானை வீரா தும்பிக்கையால் தேங்காய் ஓடு எறிந்தான். பட் மாஷா முயற்சி செய்தாள். அவளது எரிதல் கரடி அண்ணன் தொப்பியில் விழுந்தது. அனைவரும் சிரிப்பு வெடிப்பு. மாஷா கண்களை கட்டினாள். பரிசு சுற்றி சுற்றி போனது. பாட்டு நின்றதும் யானை வீரா கையில். அதுக்குள்ளே என்ன? ஒரு பெரிய கண்ணாடி. மாஷா, நீ யாருன்னு உனக்கே தெரியணும்னு. யானை வீரா வெட்கப்பட்டான். மாஷா கத்தினாள், டான்ஸ் ஃப்ளோர் ஓப்பன்! யானை, மானை மெதுவான தாளம், குரங்கு காமெடி நடனம், மயில் இறகு சுழல், மாஷா குதிப்பு, சிரிப்பு. மாஷா தவறி விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஆடினாள். அனைத்து விலங்குகளும் சேர்ந்து பாடினர். பெரிய உடல், பெரிய மனசு, வீரா வீரா நம்ம நண்பன். யானை வீராவின் கண்களில் சின்ன கண்ணீர். ஆந்தை மாஸ்டர் கேட்டார், பெரிய உடல் ஆனா மெதுவா நடக்கும், அது யார்? அனைவரும் ஒரே குரலில், யானை வீரா! வீரா சிரித்தான். மாஷாவின் கண்கள் கட்டப்பட்டது. பழம் கொடுக்கப்பட்டது. இது இனிப்பு. வாழைப்பழம். யானை வீரா கைத்தட்டினான். ஜோடிகள். மாஷா ஒரு கால் கட்டி நடக்க வேண்டும். மாஷா தடுமாறினாள். யானை தும்பிக்கையால் அவளை தாங்கினான். விதி, பேசக்கூடாது, நடிப்பால் மட்டும்.
யானை தூங்கும் நடிப்பு, கரடி தேன் சாப்பிடும் நடிப்பு, மாஷா எல்லாம் கலந்த நடிப்பு. அனைவரும் சிரித்தனர். கரடி அண்ணன் அறிவித்தார், இந்த பர்த்டேல தோல்வி கிடையாது. அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார். மாஷா குதித்தாள், பெஸ்ட் பர்த்டே எவ்வரர். கேக் வெட்டும் முன் மாஷா கேட்டாள், வீரா ஃபர்ஸ்டே விஷ் என்ன? யானை மெதுவாக சொன்னான், நம்ம நட்பு எப்போதும் இப்படியே இருக்கணும். அனைவரும் அமைதி. சூரியன் மெதுவாக மரங்களுக்கு பின்னால் மறைந்தது. காடு முழுக்க பொன்னிற மாலை ஒளி. மாஷா வானத்தை பார்த்து சொன்னாள், இப்பதான் மேஜிக் டைம் ஆரம்பம். யானை வீரா பெரிய மூச்சு விட்டான். எனக்கு இரவு ரொம்ப பிடிக்கும் என்றான் மெதுவாக. திடீரென 1000 தீப்பூச்சிகள் பறந்து வந்தன. அவை மரங்களில் நட்சத்திரம் போல ஒளிர்ந்தன. மாஷா கைத்தட்டினாள், நோ லைட்ஸ், ஒன்லி நேச்சர் லைட்ஸ். யானை வீரா வியப்புடன் பார்த்தான். கேக் கொண்டு வந்தனர், ஆனா மெழுகுவர்த்தி இல்லை. மாஷா சிரித்தாள், மூன் இஸ் ஆர் கேண்டில். சந்திரன் ஒளி கேக் மீது விழுந்தது. யானை வீரா கண்ணை மூடினான், ஒரு விருப்பம் வைத்தான். ஆந்தை மாமா மெதுவாக பாட ஆரம்பித்தார், நித்திரை வரும் நட்பு தங்கும். மயில் இறகுகளை அசைத்தது, காற்றும் சேர்ந்து இசை. மாஷா கண்ணை மூடி தாளம் போட்டாள். மாஷா ஒரு சின்ன விளக்கு எடுத்தாள். இது மெமரி லைட். ஒவ்வொரு விலங்கும் ஒரு நல்ல நினைவு சொன்னது. வீரா எனக்கு நிழல் தந்தான், வீரா எனக்கு தேன் பகிர்ந்தான், வீரா என்ன காப்பாத்தினான். யானை வீராவின் கண்கள் நனிந்தன. மாஷா சொன்னாள், ஸ்கைக்கு சொல்லுங்க உங்க விஷை. ஷூட்டிங் ஸ்டார். அனைவரும் மெதுவாக விருப்பம் சொன்னார்கள். யானை வீரா சொன்னான், எல்லாரும் பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கணும். அனைவரும் வானவில்லுக்கு முன் நின்றனர். கிளிக். திஸ் மெமரி ஸ்டேஸ் ஃபாரெவர். மழை காடுக்கு புதிய உயிர் கொடுத்தது மாஷா. மெதுவாக சொன்னாள், பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் நேச்சர். யானை வீரா சிரித்தான், இது எல்லாருக்கும். அனைவரும் காடு நோக்கி நடந்தனர். காடு மெதுவாக விழித்தது. மழைக்குப் பின் சூரிய ஒளி மென்மையாக பரவியது. மாஷா ஒரு மரக்கட்டையில் அமர்ந்தாள். இத்தனை அழகான நாட்கள் இவ்வளவு சீக்கிரமா போச்சே. யானை வீரா அருகில் வந்து நின்றான், ஒன்றும் பேசாமல். ஆனா மனசு நிறைய பேசினது. மாஷா தன் சின்ன பையை எடுத்தாள். அதுக்குள் ஒரு இலை, ஒரு வானவில் நிற கல் கேக், நினைவு ரிப்பன். இது எல்லாம் என் ஃபாரஸ்ட் மெமரிஸ். யானை வீரா கவனமாக பார்த்தான். கரடி அண்ணன் மெதுவாக சொன்னார், சில குட்பை சொல்லவே கஷ்டம். மாஷா யானை வீராவை பார்த்தாள். அவன் கண்களில் சின்ன ஈரம். நீ போனாலும் நட்பு போகாது. அனைத்து விலங்குகளும் ஒரு பெரிய இலை மூட்டையை கொண்டு வந்தனர். உள்ளே என்ன? ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மெடல், மேட் வித் லீவ்ஸ் அண்ட் லவ். மாஷா அதை பார்த்து சத்தமில்லாமல் சிரித்தாள். யானை வீரா மெதுவாக சொன்னான், நீ எங்கே இருந்தாலும் இந்த காடு உன் வீடுதான். காற்று மெதுவாக வீசியது. மரங்கள் சத்தம் செய்தன. ஆந்தை மாமா சொன்னார், நினைவுகள் காற்றுல பயணம் பண்ணும். மாஷா கண்களை மூடி அந்த நொடியில் எல்லாரையும் மனசில் பதித்தாள். மாஷா அவன் தும்பிக்கையை பிடித்தாள். ப்ராமிஸ்? பிக் ப்ராமிஸ். காற்று மெதுவாக வீசியது. மரங்கள் சத்தம் செய்தன. ஆந்தை மாமா சொன்னார், நினைவுகள் காற்றுல பயணம் பண்ணும். மாஷா கண்களை மூடி அந்த நொடியில் எல்லாரையும் மனசில் பதித்தாள். மாஷா நடக்க ஆரம்பித்தாள். சில அடிகள் திரும்பி பார்த்தாள். யானை வீரா தும்பிக்கை அசைத்தான். மற்ற விலங்குகள் கைத்தட்டின். See you again. மாஷா நடக்க நடக்க வானத்து சின்ன வானவில். நினைவுகள் போகாது. அவள் மார்பில் ஃப்ரெண்ட்ஷிப் மெடல் மின்னியது. மாஷா போன பிறகும் காடு சிரித்தது. யானை வீரா குட்டிகளுக்கு சொன்னான், நட்பு வந்தா காடு கூட பெருசாகும். அனைவரும் மாஷாவை நினைத்து சிரித்தனர். ஒரு குரல் மெதுவாக கேட்டது, நட்பு, நினைவு, அன்பு. மாஷா எங்கோ இருந்து சிரித்துக்கொண்டே சொன்னாள், This is not the end. It's just a sweet pause. The end, but friendship forever. Moral of the story is,
குட்பை என்றால் முடிவு இல்லை, நினைவுகள் எப்போதும் நம்முடன். நட்பு இடம் நேரம் கடக்காது. அன்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.